உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா ரேவதி போன மாப்பிள்ளை கொடுமா. சரிப்பா. அப்பா. ஹலோ மாமா. மாப்பிள்ள என் பொண்ணை நல்லா பாத்துக்கங்க. அங்க ஏற்காடு கிளைமேட்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு மாமா. சகல செம்மையா என்ஜாய் பண்ணுங்க. ஹனிமூனுக்கு 4 நாள் பத்தலனா இன்னும் 4 நாள் இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஒன்னும் அவசரம் இல்ல. என்ன அங்க போய் சண்டை போட்டுக்குவாங்கன்னு பார்த்தா ஜாலியா சுத்துற மாதிரி தெரியுது. அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அக்கா பாத்தியா, ரேவதி ரெண்டே நல்ல ஹஸ்பண்ட் கிட்ட சரணடைஞ்சிட்டா. அதான்ட்டு எனக்கும் ஒன்றும் புரியல. நம்ம 2 பேரும் இதே மாதிரி கல்யாணம் முடிஞ்சதும் ஹனிமூன் போய் ஜாலியா இருக்கலாம்ல. என்னப்பா சத்தம்? அது ஒண்ணும் இல்ல, எறும்பு கடிச்சிருச்சு. ஏய் எறும்பு தானப்பா கடிச்சிச்சு. ஏதோ டைனோசர் மியூசியம் மாதிரிலாம் எஃபெக்ட் கொடுத்துட்டு இருக்க. இப்படி எல்லாம் பேசினா கொன்னுடுவேன். மாப்பிள்ள போனை ரேவதி கிட்ட கொடுங்க. சரிங்க அத்தா. உங்க அம்மா பேசுறாங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. ரேவதி, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறதுக்காக தான் போன் பண்ணேன். நான் அப்புறமா கால் பண்றேன். சரி. பாத்தியா சந்திரா, இதுக்கு தான் நான் ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சேன். 2 பேரும் தனியா இருந்தா மனசு விட்டு பேசிப்பாங்க, ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பாங்க. நான் நினைச்சதுதான் நடந்திருக்கு. எப்படியோ 2 பேரும் நல்லா இருந்தா சந்தோஷம் தானம்மா. ரேவதி வா, அந்த பக்கமா போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். ஹே, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீ போயே. அப்படியா? சரி ஓகே, வாங்க நம்ம போலாம். இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு வீட்ல என்ன யோசிச்சிருப்பாங்க தெரியுமா? சந்தோஷமா இருக்கிறதா பேசிப்பாங்க. ஆமா, அவங்க நம்மள பார்த்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி நினைச்சு தப்பு கணக்கு தான் போடுவாங்க. எப்போ நீ என் கழுத்துல தாலி கட்டினியோ அப்பவே என் சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. இனிமே அது திரும்பி வராது. திவ்யா, உன் ஃப்ரெண்ட் ரேவதி இன்னும் காணோம். ஷார்ப்பா 7 மணிக்கு வர சொன்னேன், வந்துடுறோன்னு தானே சொன்னா. ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. சரி, ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு. ஹலோ. என்ன ரேவதி, 7 மணிக்கு பார்ட்டின்னு சொன்ன, நீ மறந்துட்டியா? ஐயோ இல்ல, ரெடி ஆயிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். சரி சீக்கிரம் வா, உனக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதோ வந்துடுறேன். கிளம்பிட்டாலாம், வந்துருவாங்க. என்ன டிரைவர் சார், போலாமா? போலாம். இங்க பாரு, உன்னை இங்கே சொல்லிடுறேன். பார்ட்டியில அதை செய்ய சொன்னாங்க, இதை செய்ய சொன்னாங்கன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்ன தொடுறது இல்ல வேற ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அங்க வச்சு உன்னை அவமானப்படுத்திடுவேன், புரிஞ்சுதா? நீ நினைக்கிற மாதிரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறாள் நான் கிடையாது. எப்படி எப்படி சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க மாட்டியா? இத மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். யாருன்னே தெரியாத நீ ஒவ்வொரு சந்தர்ப்பமா யூஸ் பண்ணி எங்க வீட்டுக்குள்ள படிப்படியா வந்து படிப்படியா வாழ்ந்து இப்பதான் மாப்பிள்ளையாவே ஆயிட்டியே. நீ திரும்ப திரும்ப இப்படி சொல்றதை கேட்கும்போது எனக்கு கடுப்பாதான் ஆகுது. என்னது கடுப்படிக்குதா? உண்மையை சொன்ன உனக்கு கடுப்படிக்குதா? இங்க பாரு ரேவதி, நீ சொல்றதுனால தான் நாங்க வரத்துக்கே ஒத்துக்கிட்டேன். மத்தபடி அங்க வரத்துக்கு எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஓகே ஓகே, இப்ப ஆர்கியூமெண்ட்லாம் வேண்டாம், டைம் ஆகுது. சரி வா. இங்க யாரையும் காணோம். உன் ஃப்ரெண்டு உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னான்னு சொன்னேன். அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. நம்மள வர சொல்லிட்டு இவன் எங்க போனான்னு தெரியலையே.
Happy married life to you. Happy married life to Revati. Happy married life to you. Happy married life, Revati. Hi Revati, happy married life. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஹே, நீங்களாம் எப்போ வந்தீங்க? உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திவ்யா தாண்டி ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னா. அதான் நாங்க உடனே கிளம்பி வந்துட்டோம். சார் தான் ஹஸ்பண்டா? ஆமா. வாழ்த்துக்கள் சார். எங்க ரேவதி மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு ஒய்ஃபா கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். காலேஜ் டேஸ்லயே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவா. அதுவும் இல்லாம ஹஸ்பண்ட கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துப்பேன்னு சொல்லுவா. அந்த வகையில நீங்க ரொம்ப லக்கி தான் சார். இவளுங்களும் மொக்க போட ஆரம்பிச்சுட்டானுங்களா? என்ன ஒரு வழி பண்ணணும்னு எல்லாரும் கிளம்பி வருவாங்க போல. என்ன சார் அமைதியா இருக்கீங்க? நாங்க சொல்றது சரிதானே? நீங்க லக்கி தானே? ரேவதி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறது உண்மையாவே அதிர்ஷ்டம் தான். என்ன சார், அவங்க கேட்டதுக்காக சொல்றீங்களா இல்ல உண்மையாவே சொல்றீங்களா? இல்லைங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். திவ்யா என்ன இப்படி கேக்குற? இவர் டிரைவரா அவங்க வீட்ல சேர்ந்தவர். இப்ப ரேவதிக்கு ஹஸ்பண்ட் ஆயிட்டாரு. அதுவே எவ்வளவு பெரிய லக்கு. இல்ல, நான் அதை வச்சு சொல்லல, அவங்க கேரக்டர் வச்சு தான் சொன்னேன். வாட் யூ மீன் சார்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களை பணத்தை வச்சு வேல்யூ பண்ணக்கூடாது. பணம் எப்போ வேணா வரும் போகும். ஏழையா இருக்கிறவன் ஒரு நாள் பணக்காரன் ஆயிடலாம், இல்ல பணக்காரர் ஒரு நாள் திடீர்னு ஏழை ஆயிடலாம். ஸோ அதை வச்சு யாரையும் மதிப்பிடக்கூடாது. நான் ரேவதி அதை வச்சு வேல்யூ பண்ணல. வேற எந்த அர்த்தத்துல சார்? ரேவதி மனுஷங்களை மதிக்க தெரிஞ்ச பொண்ணு. அவங்க வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எந்த பந்தாவும் இல்லாம எல்லாரும் கூட ரொம்ப உரிமையா சகஜமா பழகுவாங்க. அதை நான் பல சந்தர்ப்பத்தில் பார்த்துருக்கேன். என் மேல அவங்க கோவமா இருந்த சந்தர்ப்பத்தில் கூட என் அம்மா கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிட்டாங்க. கேட்டுக்க திவ்யா, நீ எல்லாம் என் மேல இருக்கிற கோவத்தை என் பரம்பரை மேலேயே காட்டுவ. ஹே, நீ சும்மா இரு. நீங்க சொல்லுங்க சார். இது எல்லாத்தையும் வச்சு தான் சொன்னேன். இப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கிற ஒரு பொண்ணு எந்த வீட்டில் பிறந்தாலும் யாருக்கு கிடைச்சாலும் அவங்க கண்டிப்பா லக்கி தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.